அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, 2 நாட்களுக்கு முன்பாக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நடந்த ஒரு சம்பவம் பத்திரிகையில் நீங்கள் படித்திருப்பீர்கள். மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம். அந்த பகுதியில் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அந்த மாணவன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியை பலாத்காரம் செய்தான் என்ற சம்பவம். 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு இந்த ரம்யா என்று பெயரை போட்டிருக்கிறாங்க, பெயரை மாத்திருப்பாங்க. அந்த மாணவி வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் எப்பயும் வரப்போ இருக்கக்கூடிய அந்த 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அந்த 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை கூட்டு போய் ஒரு முட்புதருக்குள்ள இந்த மாதிரியான ஒரு மோசமான சேட்டையை செய்தான் என்று அந்த மாணவி கொடுத்த புகார், அவங்க பெற்றோரிடத்தில் அந்த புகாரை சொன்னவனையும் அவங்களுடைய பெற்றோர் போய் அந்த ஆவடி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்பொழுது அந்த 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்திருக்கிறோம் என்று சொல்லி வெளியிடக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு வயசு என்ன இருக்கும்? ஒரு 6-7 வயசு இருக்கும். 7ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு எத்தனை இருக்கும்? ஒரு 12 வயசு இருக்கும். 12 வயசு மாணவன் ஒரு 7 வயசு மாணவியை கற்பழிக்கக்கூடிய ஒரு சூழல்னா இங்க நாட்டில் நிலைமை எங்க போய் கொண்டிருக்கிறது? இந்த அளவிற்கு கேடுகட்ட முறையில் மக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, பிஞ்சிலேயே பழுக்கக்கூடிய ஒரு வேலை. இங்கே உள்ள சினிமாக்களும் இங்கே காட்டப்படக்கூடிய டிவி சீரியல்களும் இங்கே காட்டப்படக்கூடிய அந்த டிவி ஷோக்கள், இவன் பண்ற அநியாயம் இருக்கு பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ், சொல்ல முடியாது. குழந்தைகளை கூப்பிட்டு உட்கார வைத்து கொண்டு எல்லாம் 6 வயசு 5 வயசு 4 வயசு பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு சேர்ல உட்கார வச்சுக்கிட்டு லவ்னா உனக்கு என்னன்னு தெரியுமா கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு பதில் சொல்லக்கூடியதை அப்படியே கவரேஜ் பண்ணி அதை அவங்க அப்பா அத்தா எல்லாம் உட்கார்ந்து பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு என் புள்ள என்ன மாதிரி பதில் சொல்லுது பாத்தியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கைதட்டி இப்படி கேவலப்படுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டா இது டிவி ஷோ, இதை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது, இதை கட்டாயம் பாருங்கன்னு சொல்லி இவன் விளம்பரம் கொடுக்கறான். மானம் கெட்டு போய் இது போன்று எவன்லாம் இந்த டிவி ஷோ நடத்துறானோ அவனுடைய பிள்ளைகளெல்லாம் இப்படி அவனாவது தூக்கிட்டு போய் கற்பழிச்சா தெரியும் அவனுக்கு. அப்ப இவனுக்கு இந்த அறிவு வரும், என்னடா இது இந்த மாதிரி பண்ணி. அப்ப அதையும் டிவி ஷோ ஆக்குவாங்க. அந்த அளவுக்கு மானம் கெட்டு போயிருக்கிறான். அப்ப இப்படி ஒரு பக்கம் பாக்கிறோம். இன்னொரு பக்கம் என்ன, அந்த சிறு குழந்தைகளையே ஆபாசமான உடைகளை அணிய விட்டு டான்ஸ் ஆட விடுறாங்க. பாக்குறோமா இல்லையா? ஜூனியர் ஜோடி, அந்த ஜோடி, இந்த ஜோடின்னு இந்த பேடிகள் பண்ணக்கூடிய வேலை. சிறு குழந்தைகளை ஆபாசமா ஆட விடுறான், ஆட விட்டு ரசிக்கிறான். ரசிச்சுட்டு உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி வரவே வராதுப்பா, அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லி அப்படி அந்த குழந்தைகளை உருவாக்குறான். இப்படி கேவலப்பட்ட முறையில நாட்டை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இங்க இருக்கிற பெற்றோர்கள் அந்த மாதிரி இருக்கிறான், குழந்தைகளை அப்படியே உருவாக்குறான். ஆண்டு விழா என்ற பேரில் பள்ளிக்கூடங்கள் நடக்கிற அநியாயம் தெரியுமா? பள்ளிக்கூடங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? ஆசிரியர்களே அந்த மூவ்மெண்ட் கத்துக் கொடுக்குறாங்களாம். இந்த மாதிரி இப்படி நீ உடம்ப வளைச்ச ஆடு. எத்தனாம் கிளாஸ் பிள்ளைகளா கத்துக் கொடுக்குறீங்க? 2ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கும் 3ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும்
எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைய விட்டு வைக்க மாட்டாங்க. அப்படி எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரியான மோசமான கலாச்சாரத்தை திணிச்சான்னா 2ஆம் வகுப்பு மாணவியை 7ஆம் வகுப்பு மாணவன் கெடுத்தான்னு வராது. அடுத்து 1ஆம் வகுப்பு மாணவன் எல்கேஜி மாணவியை கெடுத்தான்னு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படி சமுதாயத்தை உருவாக்குகின்றார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இவனே அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறான். அப்படியெல்லாம் தங்களுடைய பிள்ளைகள் செய்யறத பார்த்து ஆனந்தம் அடைகிறான். என் பிள்ளை எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு தெரியுமா, என் பிள்ளை எப்படி ஆட்டம் போட்டுச்சு தெரியுமா என்று பெத்த தகப்பனும் தாயும் உட்கார்ந்து இதை கைதட்டி ரசிக்கக்கூடிய கேவலமான ஒரு நடைமுறையை பார்க்கிறோம். இந்த நடைமுறை தொடரும் வரை இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் கட்டாயம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இது டெய்லி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகின்றது, குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு விலங்கானது எப்படி ஒரு முழுமை பெற்ற விலங்கை பெற்றெடுக்கின்றதோ அதுபோல இந்த பூமியில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கின்றது. அது ஏகத்துவ கொள்கையில தான் இருக்கு. இஸ்லாமிய மார்க்கத்தில், இயற்கையான மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்குது. அது யூதர்களாகவோ நசாராக்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ அவருடைய பெற்றோர்கள் தான் மாற்றுகின்றார்கள். பிறக்கிறப்ப எல்லாம் கரெக்டா தான் பிறக்குதுங்க. இவன் தான் அதை யூதனா மாத்துறான், நசராவா மாத்துறான், நெருப்பு வணங்கியா மாற்றி இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை நமக்கு கற்றுத் தருகின்றான். யக்கூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அவர்கள் கூறுவார்கள், எப்படி பிரார்த்தனை செய்வார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிமார்களிடம் இருந்தும் எங்களுடைய குழந்தைகளிடம் இருந்தும் எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, பயபக்தியாளர்களுக்கு எங்களை முன்னோடியாக நீ ஆக்குவாயாக என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் அழகான ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தரான். இந்த பிரார்த்தனையில் 2 விஷயம் அடங்கி இருக்கின்றது. ஒன்னு, நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளுடைய மனைவிமார்களும் நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், அப்படி நாம உருவாக்க வேண்டும். அப்படி நாம உருவாக்குறதா இருந்தா அவர்களுக்கு முன்னோடியாக நாம திகழ வேண்டும். நம்மளுடைய குழந்தைகளை அந்த மாதிரி உருவாக்கணும், நாமளும் அதற்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். 2 விஷயம், 2மே பஞ்சாயத்து. என்னன்னா இவனும் கேடுகட்டத்தனமா இருக்கிறதும் கேடுகட்டத்தனமாக இருந்து கொண்டு தங்களுடைய குழந்தைகளையும் கேடுகட்டத்தனமாக வளர்ப்பது, 2மே பிரச்சனையாக இருக்கின்றது. 2 பிரச்சனையையும் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் எப்படி நமக்கு அழகான ஒரு முன்மாதிரியான ஒரு இமாமாக இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக நம்மளை ஆக சொல்கின்றானோ அந்த மாதிரி முன்னோடியாக இருந்து நம்முடைய குழந்தைகளை நாம உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினாதான் இந்த மாதிரியான கேவலப்பட்ட மானங்கெட்ட வேலைகளை செய்வதை விட்டும் நம்முடைய பிள்ளைகளை காத்தவர்களாக நாம் ஆவோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நாம் இதில் கவனத்தில் கொள்ளணும். ஏதாவது கண்ட அழியவனை வீட்டுக்குள்ள விடுறது, அனுமதிக்கிறது, இதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கா இல்லையா? 7ஆம் வகுப்பு படிக்கிற வயலுக்கு வீட்டுக்குள்ள, இங்க இந்த வீட்டுக்குள்ள, நம்மளுடைய வீட்டுக்குள்ள என்ன வேலை, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அவன் சின்ன பையன் தானே, 6ஆம் கிளாஸ் தானே படிக்கிறான், இந்த வேலையே வேணாம். எவனா அடுத்த உள்ள வந்தானா, உங்களுக்கு கண்காணிக்க திராணி இருந்தா உள்ள விடுங்க. உள்ள விட்டு என்னப்பா பேசுற என்னன்னு சிறு குழந்தையா இருக்கு, சின்ன பையனா இருந்தாலும் கண்காணிங்க. இதுதான் இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். காரணம் என்னன்னா அப்படி காட்டுறாங்க, படத்துல எல்லாம் பாக்குறோமா இல்லையா? 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய பொண்ண 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் லவ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. சீரியல் அப்படிதானே எடுக்கிறான். அதுக்கு பிளாஷ்பேக் பாட்டு ஓட விடுறான். இதையெல்லாம் அந்த பிஞ்சு உள்ளங்கள் பார்த்துச்சுன்னா அதுகளுடைய உள்ளத்துல நஞ்சு வருமா இல்லையா, நஞ்சு ஊற்றப்படுமா இல்லையா? அப்ப இதை பார்த்துட்டு அதுக்கு போய் அதே தன்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடியதை பாக்குறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? 1ஆம் கிளாஸ் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்க என்ன தெரியும்? நீ நம்ம என்ன செய்யறோமோ சொன்னதை சொல்லுமா கிளிப்பில்லைன்ற மாதிரி என்ன பாக்குது அதை ரெஃப்ளெக்ட் பண்ணும். அதுதான் அதனுடைய இயல்பாக இருக்கின்றது. அப்படின்னா அப்பா தான் உள்ள உட்கார்ந்துகிட்டு குழந்தைகளை இந்த மாதிரி படத்தை பார்க்க விடுறது, அந்நிய வீட்டுல உள்ள குழந்தைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து பாருங்க, 2 பேரும் சேர்ந்து பாருங்க, 2 பேரும் சேர்ந்து இது போன்ற வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள்.
அப்ப நாம குழந்தைகளை வளர்க்கக்கூடியவர்கள் பார்க்கிறோமா இல்லையா எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 வயசு பிள்ளையை கற்பழிக்கிறான், 4 வயசு பிள்ளையை கற்பழிச்சான், பாக்குறோம்ல. என்ன இதுல இருந்து நம்ம என்ன படிப்பின பெறணும்? குழந்தை எனக்கு என்ன இஷ்டத்துக்கு வீட்டுல உட்காந்து டிவி பாக்குறதுக்காக குழந்தைய இஷ்டத்துக்கு அவுத்து விட்டுறது. நீ போய் எங்கேயாவது போயிட்டு வா போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறது. அவன் முற்பதற்கு கூட்டு போயிடறான். இதுதான் நடக்குது. எனக்கு என்னாண்டி இந்த மாதிரி குழந்தைகளை கவனம் இல்லாமல் விடுவதனுடைய விளைவு நம்ம பொறுப்பாளரா இல்லையா? நம்மளுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவோமா இல்லையா? ஒரு நெருப்பை கையில வச்சுக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு கவனமா வச்சுக்கிட்டு இருக்கணும்? தூக்கி தலையில வைப்போமா? தூக்கி கீழே போடுவோமா? தூக்கி எங்கேயாவது பெட்ரோல் இருக்கிற இடத்துல ஊத்தி விடுவோமா? அப்பவே கவனமா வச்சிருப்போம்ல. அந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்கணும். நம்மளுடைய பிள்ளைகளை கண்ணும் கருத்துமா கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அப்படின்னா கண்கொத்தி பாம்பா கவனிக்கிறதுக்கு திராணி இருந்தாதான் அத அந்த மாதிரியான சிறு பையங்களா இருந்தாலும் உள்ள விடுங்க, இல்லாட்டி விடாதீங்க. உங்களுடைய பிள்ளைங்களே வெளியே விட வேணாம். நீங்க வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பும், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். உங்களுடைய பொறுப்புகள் குறித்து மறுமையில நீங்க விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். எனவே பெற்றோர்கள் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து அவர்களை இறையச்சமுடையவர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்